தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். திருச்செந்தூர் பகுதியில் உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கோரிக்கை மனு அளித்தார். மத்திய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்தபோது சட்டமன்ற உறுப்பினர் அனிதா அவரை சந்தித்து மனு அளித்தார். போலீசாரால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான இருளர் இன பெண்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் பலாத்கார வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருளர் இல்லை என அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளதால் சாதி சான்றிதழ் கேட்டு அவர்கள் மனு அளித்துள்ளனர். கோவில் இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டுவதை தடுக்க வேண்டுமென திருமங்கலத்தை அடுத்த சித்தாலை குருவனந்தபுரம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து புகார் அளித்தும் ஆக்கிரமிப்பை தடுக்காத அதிகாரிகளை கண்டித்து திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடியில் உள்ள கடைகளில் புகுந்து வியாபாரிகளை தாக்கியது மற்றும் பொருட்களை சேதப்படுத்தியது போன்ற காவல்துறையினரின் அத்துமீறலை கண்டித்து வர்த்தகர்கள் சங்கத்தினர் போராட்டம் அறிவித்துள்ளனர். மேலும் வியாபாரிகளை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த அத்திப்பலகானூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சாட்டிகடி திருவிழா பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் வேண்டுதல் நிறைவேறவும் திருமணமான பெண்கள் தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும் பூசாரியிடம் சாட்டிகடி வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.